அதாவது ஐயா வந்து தங்கப்பாண்டி ஐயா புதன் சனியை பற்றி பேசினார். வெங்கடாஜலபதி வந்திருக்கிறாரு. சரிங்களா? எந்த ஊருங்க? ஜலகண்டாபுரத்துலேருந்து வந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு முதல் மேடையா? சரி. ஐயாவோட உரையை நமக்கு எல்லாரும் கேட்போம். வாங்க. ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி என் தமிழ் மொழியை வணங்கி பேச நினைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா, சில ஆராய்ச்சிகள் நான் செஞ்சுருக்கேன். அதன் விளைவாக எனக்கு தெரிந்த புரிதல் பற்றி பேசுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் புராணங்களும் கதைகளும் காவியங்களும் சும்மா புனைக்கப்பட்டது இல்லை. நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவ மதம் ஒரு கடவுளை கும்பிடுது, முஸ்லீம்கள் ஒரு கடவுளை கும்பிட்றாங்க. நாம் எதுக்கு லட்ச கடவுள்களை கும்பிட்றோம்? இதில் ஏதாவது பிழை இருக்கா, இல்லை இதில் என்ன உண்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் ஒவ்வொரு கடவுள்களை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்க ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்தால், செவ்வாய் வந்து கேதுனா வந்து எல்லாத்தையும் விடுத்து போகிறது. செவ்வாய்ங்கிறது முருகர். அப்போ ஆண்டிகோலத்தில் இருக்கிற முருகரை நீ போய் அங்கே போய் ராஜாலங்கான கும்பிட்னு அவசியம் இல்லை. பழனி போய் ஆண்டிகோலத்தில் இருக்க முருகரை கும்பிட்டா நல்லது நடக்கும். இப்படி ஒவ்வொரு கிரக இணைவுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அதே மாதிரி இப்போ புராணங்களில் நிறைய பேரை பற்றி, கர்ணரை பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அஸ்வத்தாமாவை பற்றி கேட்குறோம். இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி நம்ம புராணங்கள் படிக்கிறோம். அந்த புராணங்கள் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தா, அந்த புராண அவதாரங்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர குறியீடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்வத்தாமா ஃபஸ்ட்டு நட்சத்திரனால அஸ்வினி பற்றி பேசுகிறேன். அஸ்வினி நட்சத்திரம் வந்து அஸ்வத்தாமா அவதரித்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி தான். அஸ்வத்தாமா பிறக்கும் போது அவரோட தலையில் வந்து ஒரு பெல் இருக்கும். அந்த பெல் இருக்கனால அவருக்கு பசி இந்த எதுவுமே இல்லாத ஒரு வரத்தோடு அவர் பிறந்திருப்பார். கடைசியில் அவரை வந்து வதம் செய்யும் போது கிருஷ்ணர் அந்த பெல்லை வந்து பிடிங்கிடுவார். முதல் விஷயம், அந்த பெல்லை பிடிங்கிடுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், அந்த பிரச்சனை நடக்கும்போது பிரம்மஸ்தானத்தை வந்து ஏந்த போது அர்ஜுனனும் விடுவார், அஸ்வத்தாமா விடுவார். ஆனால் அர்ஜுனன் அதை திரும்ப பெற்றுவார். பட் இவர் வந்து உத்திரையோட வயிற்றில் வந்து அதை செலுத்திடுவார். அப்போ அந்த கரு கலையிற போகும், திரும்பி கிருஷ்ணர் வந்து அதை காப்பாற்றி கொடுத்துருவார். 2 பாயிண்ட்டு, நிறைய பாயிண்ட் இருக்குது. எனக்கு இப்போ தான் பேசுகிறதுனால கம்மியாக சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்களோ, இல்லை ஒருத்தருக்கு 8 குடையவனோ 6 குடையவனோ, இல்லை லக்னாதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் கரு கலைவு இருக்கும். அதே மாதிரி எப்படி அந்த பெல்லை வந்து தலையிலேருந்து எடுத்திருக்காங்களோ, அந்த மாதிரி அவங்க வீட்டில் யாருக்காச்சும் கட்டி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 50-60 ஜாதகம் செக் பண்ணியிருக்கேன். நீ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த கர்ம வினைகள். அப்போ அவரோட கர்ம வினை என்னன்னா, குழந்தை இழந்தது. அதுதான் அஸ்வத்தாமா செய்த பெரும் பாவம். அந்த உத்திர இதில் வந்து அந்த அம்பை வந்து செலுத்தினது. அப்போ குழந்தை பிறப்பதற்கு இல்லை குழந்தை இது பண்ணுறதுக்காக அவங்க ஏதாச்சும் காசு கொடுக்கறது, வளகாப்புக்கு இந்த மாதிரி நல்லது செய்கிறதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்தால் அவங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த மாதிரி 27 நட்சத்திரக்கும் கான்செப்ட் இருக்குது. 27 நட்சத்திரம் ஒவ்வொரு அவதார புருஷர்கள் இருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பரணின்னு சொல்லலாம். பட் உத்திரம்னு எடுத்துக்கிட்டா, உத்திரன் ஐயப்பன் பிறந்தது, கர்ணர் பிறந்தது. உத்திரத்தில் ஐயப்பனுக்கும் 2 தாய், கர்ணனுக்கும் 2 தாய். இருப்பும் ஒரு தாயை 2 பேருமே அழு வச்சாங்க. எப்படி நீ வந்து இன்னொரு பொல்ல பிறந்த உடனே ஐயப்பன் வந்து என்ன ஆகணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. புலி கொன்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு புலிப்பாலை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவர் தான் கடவுளோட அவதாரமாச்சு, புலியே பிடிச்சிட்டு வந்துட்டார். அதே மாதிரி குந்தவை வந்து இவர்கிட்ட சத்தியம் வாங்கி மீதி 5% கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் மாதிரி அம்மாவால் அழுவக்கூட சூழ்நிலை இது ஏற்பட்டுச்சு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ, உத்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், அதாவது அது வந்து 8, 6, 5 அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். பட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உத்திர நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க. இருந்தால் அவங்களுக்கு 2 தாய் இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு 2 கல்யாணம் பண்ணிங்கன்னா அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் அவங்க தாத்தா வீட்டில், பாட்டி வீட்டில், சித்தி வீட்டில் வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா தாயின் உடன் பிறந்தவர்களும் அப்படி தான், அம்மா மாதிரி தான். சித்தியோ பெரியமாவோ வாழ்க்கை நல்லா இருக்காது, சிரமமாக இருக்கும். இப்படி உத்தர நட்சத்திரத்துக்கு நிறைய கான்செப்ட், இந்த மாதிரி 27 நட்சத்திரம் கான்செப்ட் இருக்குது. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், நேரம் கம்மியாக இருக்கனால இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அதாவது இவர் முதல் மேடை பேச்சு மாதிரி இல்லைங்களா? கண்டிப்பாக எதிர்காலத்தில் நட்சத்திரங்கள் மூலமாக பிரபலமாகிடுவார். சரிங்களா? நீங்கள் நல்லா எப்படி சொல்கிற புராணங்கள் மூலமாக நல்ல விரிவாக பேசுகிறீங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்டே பிடிச்சிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இவருக்கு வந்து நம்மளோட ஜோதிரத்ன சங்கமம் மூலமாக ஒரு மரியாதை செய்யப்படுதுங்க. பெருமாளோட பேரை வச்சா சும்மாவா?